ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, நான் சொல்லப் போகும் செய்தியை கவனமாக கேள் என் குழந்தையே. நாளுக்கு நாள் உன் வேதனைகள் அதிகமாகி போகிறது. யாரை பார்த்தாலும் பயப்பட்டு கொண்டிருக்கிறாய். இவர்கள் மூலம் ஏதாவது தவறு எனக்கு நடந்து விடுமோ, இவர்கள் மூலம் எனக்கு ஏதாவது நடந்து விட்டதோ, இவர்கள் எனக்கு ஏதாவது செய்து விட்டார்களோ என்று நீ பயப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாய். அன்பு பிள்ளையே, இங்கு எல்லோரும் தைரியமாக தீயதை யாருக்கும் செய்துவிட மாட்டார்கள். அனைத்துக்கும் துணிந்தவர்கள் மட்டுமே இந்த செய்வினை என்பதில் இறங்குவார்களே ஒழிய அனைவரும் தெய்வத்திற்கு பயந்தவர்கள் என்று சொல்லவும் முடியாது, பயப்படாமல் இருக்கிறார்கள் என்று கூறவும் முடியாது. பயப்படும் நபர்கள் இங்கே இருக்கிறார்கள், பயப்படாத நபர்களும் இங்கே இருந்துதான் வருகிறார்கள். அன்பு பிள்ளையே, இப்படித்தான் ஒரு நாள் ஒரு முறை உன் வீட்டிற்கு வந்த ஒரு உறவாளி உன் வீட்டிற்குள்ளே மூளையில் பதுக்கி வைத்துவிட்டு போன ஒரு பொருள் இன்று வரை உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. என் அன்பு பிள்ளையே, உறவினர்கள் உன் வீட்டிற்கு வந்தால் அவர்களை கவனிப்பதிலேயே உன் நேரம் கழிந்து விடுகிறது. யார் எங்கு நிற்கிறார்கள், யார் எதை தொடுகிறார்கள், யார் எதை கையில் வைத்திருக்கிறார்கள் என்று உன்னால் பார்க்கவும் முடியாது. நீ பார்க்கும்படி அவர்கள் கையில் வைத்திருக்கவும் மாட்டார்கள். இப்படி நடந்த ஒரு விபரீதம்தான் உன் வீட்டிற்குள் இப்போது உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. வாழ்நாளில் கண்டிடாத வேதனையை இப்போது நீ கண்டுவிட்டாய் என்றால் அதற்கு காரணம் அந்த சூழ்நிலைதான் என் பிள்ளையே. இப்போது நான் கூறுகிறேன், கவனமாக கேட்டு அதை கையால் எடுக்காதே. ஏதாவது ஒரு பொருளை வைத்து எடுத்து அதை நீ தொலைக்க வேண்டும் என் பிள்ளையே. எடுத்து எறிய வேண்டும் என் தங்கமே. உன் வீட்டிற்குள் இருந்து அது வெளியேற வேண்டும் என் பிள்ளையே. அப்போதுதான் உன் வீட்டில் நிறைந்திருக்கும் எதிர்மறை சக்திகள் உன்னை விட்டு அழியும் என் பிள்ளையே. நீ ஒரு முறை கண்ணில் கண்டாய், அதையும் ஏதோ ஒரு பொருள் அங்கே இருக்கிறதே என்று உன் ஆழ்மனம் சொன்னது. ஆனால் அந்த நேரத்தில் வேறு யோசனையில் இருந்த நீ அதை கண்டும் காணாமலும் போய்விட்டாய் என் பிள்ளையே. அதை அப்போதே எடுத்து தூர வீசியிருந்தால் அன்றே உனக்கு இருந்தது உன்னை விட்டு போயிருக்கும். இது நாள் வரைக்கும் நீ இந்த பாடுகள் அனுபவித்திருக்கவும் மாட்டாய். இதற்கும் நேரம் காலம் வர வேண்டும் அல்லவா? அந்த நேரம் காலம் இப்போது வந்துவிட்டது என் தங்கமே. உன் வீட்டிற்குள் நான் சொல்லும் திசையில் ஒளிந்திருக்கும் அதை எடுத்து முக்குடி சந்தில் நீ தூக்கி எறிய வேண்டும். முக்குடி சந்து என்று எதை சொல்கிறேன் தெரியுமா? 3 தெருவுகள் ஒன்று சேரும் இடத்தில் நான் சொல்லும் பொருளை கொண்டு போய் நீ சேர்க்க வேண்டும். அதையும் உன் கைகளால் தொடாதே. அதை எடுத்து செல்லும் போது யாருடைய கண்களும் படக்கூடாது. அந்த நேரத்தில் தான் நீ எடுத்து சென்று போட வேண்டும் பிள்ளையே. அது அன்றோடு உன் வீட்டில் இருக்கும் அத்தனை எதிர்மறை சக்திகளையும் வெளியேற்றிவிடும் பிள்ளையே. நாளுக்கு நாள் எதை செய்து எதை உன்னை வீழ்த்தி எப்படி உன்னை நீ இல்லாமல் செய்யலாம் என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கும் இவர்களை அழிக்க வேண்டும். இதற்கு மேலும் எந்த வினையும் உன் வீட்டிற்குள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் நான் சொல்வதை, என் கைகளில் ஏந்திக் கொண்டிருப்பதை, 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் செய்வினைக்காக செய்யப்படுகிற ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகளை தொடங்கு. உன் வீட்டில் இருக்கும் கர்ம வினைகள் சிறிது சிறிதாக குறைந்து சுத்தமாக்குவேன் நான். என் மீது நம்பிக்கை இருந்தால் உடனடியாக அதை வாங்கி பூஜைகளை தொடங்கு. தங்கமே, எந்த திசையில் இருக்கிறது தெரியுமா? தென்மேற்கு திசையில் இருக்கிறது என் பிள்ளையே. தென்மேற்கு திசையில் அந்த பொருள் ஒளிந்திருக்கிறது. உன் கண்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் அந்த பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ தேடினால் அது கிடைக்கும். அதை எடுத்து நான் சொன்னபடி செய்.
கூடிய விரைவில் உன் தாய் சொன்னதையும் கேள். என்னை உள்ளே அழைப்பாயா மாட்டாயா? எதிர்வினையை தொலைப்பாயா மாட்டாயா? விடை உன் கையில் இருக்கிறது. ஓம் சக்தி. நன்றி.